இலங்கையில் தித்வா சூறாவளி தாக்கத்தினால் வரலாறு காணாத பெரும் பாதிப்புகளை அந்நாடு எதிர்கொண்டுள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இலங்கை முழுவதும் வடக்கு நோக்கி டிட்வா புயல் சுழன்றடித்ததில் கொழும்பு, அனந்தபுரா, பதுளை, நுவரெலியா, கேகாலை, கண்டி, ரத்தினபுரி உள்ளிட்ட 17 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த வாரத்தில் இருந்தே இலங்கையில் பருவமழை தீவிரமடைந்த நிலையில் நேற்று முன்தினம் மத்திய மாத்தளை மாவட்டத்தில் அதிகபட்சமாக 54 சென்டிமீட்டர் மழை பெய்தது. கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் 30 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு பதிவானது. களனி நதி இதுவரை காணாத வெள்ள அளவை நெருங்கி வருவதால் கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தியது. கொழும்புவிற்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் தொகை கொண்ட கம்பஹா மாவட்டத்திலும் கடுமையான வெள்ள அச்சுறுத்தல் நிலவுகிறது. பதுளை மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மட்டும் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ரம்போடா கிராமத்திற்கு மேலே உள்ள மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் பாறைகள் இடிந்து விழுந்து கிராமத்தையே புதைத்தது. திடீர் வெள்ளத்தால் மொரககந்த பிரதான பாலம் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டது. எலகர பாலம், குமார எல்ல பாலம் இடைவிடாத நீரோட்டத்தால் இடிந்து விழுந்தது. இதனால் முக்கிய பகுதிகளுக்கு மீட்புக் குழுவினர் செல்வது தடைபட்டுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கானவர்களை வெளியேற்றுவதில் சிக்கல் நீடிக்கிறது. கடும் வெள்ளப்பெருக்கால் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அந்நாட்டில் 20% மக்களுக்கு மின்சாரம் தடைபட்டுள்ளதாகவும் அத்தியாவசிய தேவைகளும் சென்றடைவதில் தடங்கல் நிலவுவதாகவும் கூறப்படுகிறது. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கு மேற்பட்டோர் பள்ளிகள் மற்றும் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கும் பேரிடிவால் இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கானோருக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் மீட்புக் குழுக்கள் பணியாற்றி வருகின்றன. வெள்ளத்தால் வீடுகளுக்குள் முடங்கிய பொதுமக்களை மீட்கும் நடவடிக்கைகளில் இராணுவமும் காவல்துறையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன. வீட்டு மாடிகள், கூரைகள், மரங்களில் சிக்கிய ஏராளமானோரை விமானப்படை மீட்டது. நிலையில் மக்களுக்கு அவசர நிவாரணங்களை வழங்குதல் மற்றும் நாட்டை மறுசீரமைத்தல் குறித்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பல்கலைக்கழக மற்றும் அரசு பணி தேர்வுகள் மறு அறிவிப்பு வரும் வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் டிசம்பர் 16ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2016ஆம் ஆண்டு பெருவெள்ளத்தில் 71 பேர் உயிரிழந்தனர். இதனை மிஞ்சி தற்போதைய வெள்ள பாதிப்புகள் மோசமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்தியா முதல் நாடாக உதவிக்கரம் நீட்டியுள்ளது. ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் INS விக்ராந்த், INS உதயகிரி கப்பல்கள் மூலம் அவசரகால உணவுகள் முதல் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கு இலங்கை அரசு நன்றி கூறியுள்ளது. ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு திமுக ஆட்சியில் எந்த பாகுபாடும் காட்டவில்லை என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இத்தகைய அரசியல் மாண்பையே தான் விரும்புவதாக தெரிவித்தார். டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் 3ஆம் பட்டமளிப்பு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக வேந்தராக தலைமை தாங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூத்த திரைக்கலைஞர் சிவகுமார் மற்றும் ஓவியர் சந்துருவிற்கு வாழ்நாள் சாதனைக்கான மதிப்புறு முனைவர் பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். பிறகு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு சமூகத்தின் சிந்தனை வளர்ச்சிக்கு கலைஞர்கள் மிக அவசியம் என்று கூறினார். மேலும் ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட பல்கலைக்கழகம் திமுக ஆட்சியில் செழுமை அடைந்திருப்பதாக குறிப்பிட்டார்.
அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம், இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டல. இந்த பட்டமளிப்பு விழாவை கூட நாங்கள் புறக்கணிக்கவும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா 2021க்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையாக வளர்த்துருக்கிறோம். இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு. இந்த அரசியல் மாண்பு நடுவில் இல்லாமல் போயிருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்பவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன். கமல்ஹாசன் வெளிநாட்டிற்கு சென்று ஏஐ தொழில்நுட்பம் பயின்றதை குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் அனைவருக்கும் அந்த ஆர்வம் வர வேண்டும் என்று தெரிவித்தார். நல்ல கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். மேலும் மதுரை மாவட்டம் வளையங்குளத்தில் கிராமிய கலை பயிற்சி மையம் அமைக்க அரசு சார்பில் நிலம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். கலை பாதுகாப்பு பிரிவில் புதிய முதுகலை பட்டப்படிப்பு தொடங்கப்படும் என்றும் மு க ஸ்டாலின் அறிவித்தார். பிறகு செய்தியாளர் சந்தித்த சிவகுமார் முனைவர் பட்டம் பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். 2022 என்னுடைய 81 வயசுல திருக்குறள் நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு திருக்குறள் 100 தயார் பண்ணி 3 வருஷம் தயார் பண்ணி அதை பேசினேன். 81 வயதுல 10,000 பேர் முன்னாடி நான் 4 மணி நேரம் பேசும் உரை. இந்த தகுதிகள் அடிப்படையாக வச்சு தான் ஓவியனாகவும் நடிகனாகவும் பேச்சானாகவும் அந்த தகுதிகள் அடிப்படையாக வச்சு தான் இந்த விருதை எனக்கு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இந்த விருதை வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். முன்னதாக மேடையில் பேசிய ஓவியர் சந்துரு இலக்கிய சான்றுகளுக்கு தமிழ்நாட்டில் தான் முதலில் சிற்பங்கள் படைக்கப்பட்டதாக கூறினார். ஒரு ஆர்னமெண்ட், ஒரு நகை, அதுவும் காதில் போடுறது, அதை ஒரு பெரிய மானுமெண்ட்டாக பண்ணது நம்முடைய தமிழ்நாடு, அதாவது நம்முடைய முதல்வருடைய ஆட்சி காலத்தில் தான். திருநெல்வேலியில் ட்ரேட் சென்டரில் பண்ணியிருக்கிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, பாம்படம். அந்த தொலைக்காதில் போட்டிருப்பாங்கல்ல அந்த பாம்படம். மேலும் 1846 மாணவர்களுக்கு கவின் கலைகளில் பட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். கோவையில் அவசர கதியில் வெற்றி விளம்பரத்திற்காக செம்மொழி பூங்கா திறக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது அறிக்கையில் செம்மொழி பூங்காவில் 70% பணிகளை நிறைவு பெற்றுள்ளதாக மக்கள் புகார் கூறுவதாகவும், திட்டத்திற்கு உரிய சுற்றுச்சூழல் அனுமதி பெறவில்லை உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்கள் மீறப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் கோவை மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் தெருவிளக்கு எரிவதில்லை என்பன உள்ளிட்ட அடுக்கடுக்கான புகார்களை மக்கள் கூறுவதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 20 பேர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி எல்லை தாண்டியதாக ராமேஸ்வரம் பாம்பன் பகுதி மீனவர்கள் 20 பேரை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது. அவர்களை இலங்கை நீதிமன்றம் கடந்த 17ஆம் தேதி விடுதலை செய்த நிலையில் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதையடுத்து மீனவர்கள் 20 பேரும் விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அரசு ஏற்பாட்டில் சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு இந்து சமூகத்தினர் சீர்வரிசை எடுத்து வந்த சம்பவம் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் அமைந்தது. தேங்காய், பூ, பழங்கள், இனிப்புகள் உள்ளிட்ட பொருட்களை சீர்வரிசையாக கொண்டு வந்த நிலையில் இஸ்லாமிய மக்கள் அதனை வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து பள்ளிவாசல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. விழுப்புரத்தில் காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை கைவிடக் கோரி டாஸ்மாக் ஊழியர்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தால் தங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படுவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். மன அழுத்தத்திற்கும் ஆளாவதாக தெரிவித்த அவர்கள் இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கழுத்தில் காலி பாட்டில்களை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காவிரி ஆற்றில் இருந்து சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காரைக்காடு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அப்படியாக வந்த டிப்பர் லாரிகள், மாட்டு வண்டி உள்ளிட்டவற்றை நிறுத்தி சோதனை செய்தபோது மணல் அள்ளி வரப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து 2 டிப்பர் லாரிகள், ஒரு பொக்லைன் மற்றும் மாட்டு வண்டியை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதியில் மாமூல் கேட்டு கத்தியை காட்டி மிரட்டிய நபர் கடையின் பொருட்களை அடித்து உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
ஐதர்புரத்தைச் சேர்ந்த ஹேமலதா என்பவர் நடத்தி வரும் ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்த 55 வயதான ஞானசேகரன் என்பவர் மாதம் பணம் தர வேண்டும் என கூறி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். அதற்கு ஹேமலதா மறுப்பு தெரிவித்ததால் கடையில் இருந்த பொருட்களை கீழே தள்ளியதுடன் கண்ணாடியை அடித்து உடைத்துள்ளார். இது தொடர்பான வீடியோ ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதிலும் காவலர்கள் ஞானசேகரன் மீது நடவடிக்கை எடுக்காமல் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஹேமலதா புகார் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சட்டவிரோதமாக தோட்டத்து வீட்டில் வெடிபொருட்கள் பதுக்கி வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்டார். மணிகண்டன் என்பவரது தோட்டத்து வீட்டில் சோதனை செய்ததில் டெட்டனேட்டர்கள், அதனை வெடிக்க வைக்க பயன்படுத்தப்படும் கடிமருந்துகள், மூலப்பொருட்கள் உள்ளிட்டவை இருந்தது கண்டறியப்பட்டு கைப்பற்றப்பட்டன. மேலும் 3 பேர் காவல்துறையால் தேடப்பட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக வனப்பகுதியில் துள்ளி குதித்துச் சென்ற புள்ளிமானை பலரும் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். வழக்கமாக இங்கு வயல்கள் நிறைந்து காணப்படும் நிலையில் பறவை ஆர்வலர்கள் தானியங்களை வைப்பதுண்டு. இந்நிலையில் திடீரென புள்ளிமான் துள்ளி குதித்து சுற்றித் திரிந்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. கோவை சிவானந்தா காலனி பகுதியில் கார் பழுதுபார்க்கும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தீ வேகமாக பரவியதால் பணியாளர்கள் உடனடியாக வெளியேறிய நிலையில் கடையில் இருந்த சில கார்கள் தீயில் சேதமடைந்தன. கரும்புகை மண்டலம் உருவான நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் சிவப்பு மற்றும் நீல நிற ஸ்ட்ரோப் விளக்குகளை தனியார் வாகனங்களில் பயன்படுத்தக்கூடாது என போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவசர சேவை வாகனங்களான ஆம்புலன்ஸ், காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை ஆகிய வாகனங்களுக்கு மட்டுமே சிவப்பு நீல நிற ஸ்ட்ரோப் விளக்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே தனியார் வாகனங்களில் இதை பயன்படுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதை மீறி சட்டவிரோதமாக பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் எரபனஹள்ளி தொடக்கப்பள்ளி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபத்தான நிலையில் பழுதடைந்து உள்ளதாக புகார் அடைந்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த தொட்டி சிமெண்ட் கற்கள் பெயர்ந்து பழுதாகி காணப்படுகிறது. இந்த தொட்டியை சீரமைத்தோ அல்லது புதியதாகவோ கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மத்திய சிறையில் போதை மாத்திரைகள் வைத்திருந்ததாக சிறை காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். செல்வராஜ் என்ற அவர் தனது ஓய்வறையில் 3 செல்போன் மற்றும் ஒரு சிம் கார்டு, 80 கிராம் கஞ்சா, 50 போதை மாத்திரைகள் உள்ளிட்டவற்றை மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அவை கைப்பற்றப்பட்டு செல்வராஜ் கைது செய்யப்பட்ட நிலையில் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டுள்ளார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே 1800 ஐயப்ப பக்தர்கள் ஆழிக்குண்டத்தில் தீமிதித்து வழிபட்டனர். புதுப்பட்டி மற்றும் பஞ்சப்பட்டியில் உள்ள ஐயப்பன் கோயிலில் வருடந்தோறும் ஐயப்ப பக்தர்கள் ஆழி பூக்குண்டத்தில் இறங்கி தீமிதிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் ஐயப்ப குருசாமிகள் தீக்குண்டத்தில் பூ, பழம் உள்ளிட்டவைகளை தூவி சிறப்பு பூஜைகளை செய்தனர். இதனைத் தொடர்ந்து பஞ்சப்பட்டியில் சுமார் 1000 ஐயப்ப பக்தர்களும், புதுப்பட்டியில் 800 பக்தர்களும் ஆழி பூக்குழி இறங்கி வழிபட்டனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டையில் நடைபெற்ற கபடி போட்டியின் போது மழையையும் பொருட்படுத்தாமல் குடைகளை பிடித்துக் கொண்டு மக்கள் ஆர்வமாக கண்டு ரசித்தனர். சேங்கைத்தோப்பு மைதானத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற கபடி போட்டியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். போட்டி நடைபெற்ற போது மழை குறுக்கிட்டதால் மழையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் குடைகளை பிடித்துக் கொண்டு விசில் அடித்து வீரர்களை உற்சாகப்படுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்த மலைப்பாம்பை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். பூரகமானப்பள்ளி கிராமத்தில் விவசாய நிலத்தில் இருந்த மாட்டுக் கொட்டகைக்குள் சுமார் 10 அடி நீளம் மலைப்பாம்பு பதுங்கியிருந்தது. இதனையடுத்து விரைந்த குடியாத்தம் தீயணைப்புத் துறையினர் பாம்பை லாவகமாக பிடித்தனர். கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே ஓதிமலை முருகன் கோயிலில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக அச்சம் தெரிவித்த பக்தர்கள் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுமுகை அருகே பழமை வாய்ந்த ஓதிமலை ஆண்டவர் முருகன் கோயில் அமைந்துள்ளது. இங்குள்ள பாறை ஒன்றின் மீது சிறுத்தை படுத்திருந்த புகைப்படங்கள் வெளியாகியதால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான வீரகாளியம்மன் கோயில் இடம் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்டது. வீரமாகாளி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான 21 சென்ட் நிலத்தை மீட்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து காவலர்கள் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அறநிலையத்துறை அதிகாரிகள் அந்த இடத்தில் எச்சரிக்கை பதாகையும் வைத்தனர்.
திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கால்நடை பணியாளருக்கு 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வண்டாம்பாளை கிராமத்தைச் சேர்ந்த கால்நடை பணியாளர் பிரபுதாஸ் அதே கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கடந்த 2022ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கில் பிரபுதாஸ் குற்றவாளி என அறிவித்த திருவாரூர் மாவட்ட மகிழா நீதிமன்றம் அவருக்கு 33 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கூட்டமாக மேய்ச்சலில் ஈடுபட்ட வரையாடுகள் வீடியோவை வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹூ தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடுகள் பெரும்பாலும் நீலகிரி மற்றும் இரவைக்குளம் தேசிய பூங்காவில் காணப்படுகின்றன. இதனை பாதுகாக்க நீலகிரி வரையாடு திட்டம் என்ற பெயரில் தமிழக அரசு திட்டம் ஒன்றை செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கூட்டமாக மேய்ச்சலில் ஈடுபட்ட வரையாடுகள் வீடியோவை வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹூ தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்தது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. 3ஆம் உலக நாடுகள் என்று குறிப்பிடப்படும் நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்கு நிரந்தர தடை விதித்து அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். சில நாடுகளில் இருந்து வரும் கிரீன் கார்டு விண்ணப்பங்களை முழுமையாக மறுபரிசீலனை செய்யவும் அவர் ஆணையிட்டுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள வெள்ளை மாளிகையில் தேசிய காவல்படை உறுப்பினர்களான சிறப்பு நிபுணர் சாரா பெக்ஸ்ட்ரோம், ஸ்டாஃப் சர்ஜன் ஆண்ட்ரூ உல்ஃப் ஆகியோர் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். அப்போது அங்கு வந்த ஒருவர் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களை துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 2 பாதுகாப்பு வீரர்களும் கடுமையாக காயமடைந்தனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சாரா பெக்ஸ்ட்ரோம் வியாழக்கிழமை இரவு உயிரிழந்தார். இந்த நிலையில் வெள்ளை மாளிகை அருகில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஆப்கானைச் சேர்ந்த ரகமனுல்லா லக்வால் என்ற 29 வயது இளைஞர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அதிபர் கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டு அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிய பிறகு ஆபரேஷன் அலெக்ஸ் வெல்கம் திட்டத்தின் கீழ் ரகமனுல்லா லக்வால் அமெரிக்காவில் குடியேறினார். இந்த சம்பவத்திற்கு பிறகு 3ஆம் உலக நாடுகள் என்று குறிப்பிடப்படும் ஆப்கானிஸ்தான், ஹைட்டி, ஈரான், மியான்மர், வெனிசுலா, ஏமன், சோமாலியா, சூடன், லிபியாவில் இருந்து அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்கு நிரந்தர தடை விதித்து அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக உள்ளவர்கள் கட்டாயமாக நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனால் ஆபரேஷன் அலெக்ஸ் வெல்கம் திட்டத்தின் கீழ் அமெரிக்காவில் குடியேறிய 82,000 ஆப்கானியர்களுக்கு சிக்கல் எழுந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் கவனத்திற்குரிய நாடுகள் என்று பட்டியலிடப்பட்ட 19 நாடுகளில் இருந்து வரும் அனைத்து கிரீன் கார்டு விண்ணப்பங்களையும் முழுமையாக மறுபரிசீலனை செய்யவும் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அமெரிக்க குடியுரிமை பெறாதவர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து மத்திய அரசின் நன்மைகள் மற்றும் மானியங்கள் நிறுத்தப்படும் என்றும் டிரம்ப் அறிவித்துள்ளார். டிரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே 2026ஆம் ஆண்டுக்கான அகதிகள் எண்ணிக்கையை 7,500ஆக குறைத்துள்ளது. முன்னாள் அதிபர் ஜோ பைடன் நிர்வாகத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட சுமார் 2 லட்சம் அகதிகள் குறித்து மறுபரிசீலனை செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.